ஹாய் ப்ரோ. காட்டு பூனை. அவன் இவன் எப்பட்றா மச்சான் கடப்பாறை மலையில் இவன் எப்பட்றா ஏறி இருப்பான்? கரெக்டு தான், கொஞ்சம் நகம் வச்சு ஏறிடுவான் போல். கியூட்டி பை தூங்கு தூங்கு செல்லம். கண்ணாணி தூங்குடா. சீச்சி, நான் எத்தனை பூனை வளர்த்துருக்கேன். அவன்லாம் க்யூட்ரா, நாய் கூட கடிச்சிரும். பூனை அவ்வளோ சீக்கிரம் கடிச்சிட மாட்டான் அவனை சீண்டாமல். பூனை கடிச்சு செத்துருக்காங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? யாரா பூனை கடிச்சு செத்தது? சரி விடு, யாரா? எப்போ நடந்துச்சு? அதனால ஒரு 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்கிறாங்க சார். பூனை கடிச்சு செத்து இப்போ தான்டா கேள்விப்படுறேன். பூனை கடிச்சு கேரேஸாக விட்டுக்கிறாங்க. எனக்கே சின்ன வயசில் ஒரு வாட்டி பூனை கடிச்சிருக்கோ கீரி இருக்கோ எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா எருகஞ்செடி எடுத்து அத்தை இதை தான் பாடுவேன்னு நினச்சேன்டா. எருகஞ்செடியோட எருகம்பால் எடுத்து பூனை கீரின இடத்துலையோ கடிச்ச இடத்துலையோ வச்சாரு. அவ்வளோதான், உடனே சரியாயிடுச்சு. டேஞ்சர் பிளேஸ். இந்த ஓல்லாம் விடக்கூடாது, டேஞ்சர்லாம் கிடையாது. நமக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு, ஜாலியாக வந்து ஜாலியாக ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. டேஞ்சர்னு சொல்கிற அளவுலாம் இது இல்லை. எனக்கு அந்த ஹரிஹரா ஃபோர்ட்டு தான்டா ஏறி பார்க்கணும். அவனே தான், அவன் தான் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். போகலாமே ஒருத்த, நீ நாளைக்கு கூட விடு, நான் வரேன். புரியல? டிக்கெட்டெல்லாம் கம்மி தான் தலை ட்ரெயினில். மகாராஷ்டிரா போகிறதுக்கு 10,000 ஆகுமா? எனக்கு ஆகிடும்டா. எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கமடேஷனு ஸ்டே அக்கமடேஷன் ஃபுட்ஸு அது இதுன்னு. வா ஃபாகு 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 மார்கழி மாதம். மாலை மார்கழி மாதம் மேகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஃபுல்லாக மேகம்டா. நான் எதிர்பார்க்கல இந்த கிளைமேட்டு. ஏங்க உங்கள் அம்மாவை ஏங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட போகிறடா. வேலி இருக்கவே தப்பிச்ச. என்னத்தில் வீடியோ ஆனில் தானே இருக்கு, ரொம்ப நேரமாக ஆனில் இருக்குது. சுத்தமாக ஃபாகில் எதுவுமே தெரியலடா பையா. நான் எதிர்பார்க்கல. அம்மாவை உனக்கு பார்த்தாயா பார்க்குற இடம் ஃபுல்லாக சேவூர் தான். 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் சேவூர் தாண்டி. இருடா, நான் ஸ்வெட்டர் போட்டுக்கிறேன். பார்த்தா அவன் கேண்டி வீந்துருவான் போல். ஏறுற வரைக்கும் வேர்த்துக்கிட்டே இருந்தான். சரின்னு கழட்டி வச்சோம். இடுப்புலாம் வேலைக்கு ஆகுதுப்பா. நான் முதல்ல போட்டுக்கிறேன். ஐயோ மற்ற இங்கே நிற்க முடியாதா, வீந்துருவேன். அங்கே பார்த்துறா, அங்கே போய் நிற்காத. அம்மாவில் குறுக்கு நடுக்கு கம்பியை குத்தி வச்சுருக்கானுங்கடா. அதான் குறுக்கு நடுக்கு நட்டு வச்சுருக்கான்றானே. அங்கே பார்த்து நீங்கள் விட்டுற போகிறோம். சரி எங்கே இங்கே ஒரு ஷெட் போடுவோங்களா? எங்கே இது கிளைமேட் அருமையாக இருக்குங்க. எங்கேயோ வர மாதிரி இருக்குது போடுறா. எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கா? அதை போகிறோம். ஜெகனா எங்கேயோ என்னடா மேகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மேகம் தக்குச்சு தக்குச்சு. சரி புடி, நான் இது ஸ்வெட்டர் போட்டுக்கிறேன். அப்படியே எடுத்துட்டு ஒயர் வேறு. உமால ஒயர் ஹெட்செட் வச்சுருந்தாலும் காண்டா இருக்குது. காற்றுல பறக்குதா? ஏதோ இழுக்குதுன்னு பார்க்குறேன்டா நான். எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்ட்டு அடிக்கிற காற்றுல இசிக்கிறான். நான் அப்பயே கொடை எடுத்துன்னு வரலான்னு யோசித்தேன். எது அதுக்கு நீங்கள் யாருன்னா பேக் எடுத்துன்னு வருவீங்க. நான் என்ன யோசித்தேன், பேக்கில் ஒரு பவர் பேங்க்கு அப்படியே ஒரு கொடை வச்சுக்கலான்னு பார்த்தேன். குளிர்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஜாலியாக ஸ்வெட்டர் கீழே விழுந்துருமோன்னு தான் நான் போட்டுனுக்கிறேன். கொடு. அவங்க வராங்கடா, அவங்களுக்கு வழி ஒன்றுண்டா. சரி சரி சரி, நான் கிராஸ் ஆகிடுறேன். அடிக்கிற காற்றுல எனக்கு தெரிஞ்சு சவுண்டு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பஞ்சு இருக்குடாப்பா, பறக்கலாம்.
ஃபைனலி கடப்பாரை தாண்டியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சூப்பர் மார்க்கெட். புஜ்ஜியை காணும், குஞ்சியை காணும். சரி வா போவோம். வந்தாச்சுடா, மூத்திர சந்துக்கு வந்தாச்சு. அத்தா மூக்க முடிட்டு வாங்க. அம்மா இப்போ அவனாண்ட போகிற வரைக்கும் படிக்கட்டு இருக்கும் பாரு, நெட்டா கொஞ்சம் படிக்கட்டு லைட்டாக சின்னதாக இருக்கும். வந்துட்டான்டா படிக்கட்டு. இல்லை தோ தென்பட ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஃபுல்லாக கல் படிக்கட்டா, அவன் ஃபுல்லாக சிமெண்ட்டு. ஆமாம், கொஞ்சம் தூரத்துக்கு பாறை இருக்கும். இதை தாண்டினா அதை தாண்டி சிமெண்ட்டு படிக்கட்டு. ஆமாம் ஆமாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் படியை கட்டிக்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது, வெறும் பாறை தான் வரும். அங்கே தானே இன்னும் அந்த டவுனுக்கு இது பற்றிய மேலே. ஆமாம், அந்த டவுன் கூட கிடையாது, அங்கே கூட பாறை தான் இருக்குது. பின்னாடி அந்த சைடில் களை கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ தான் அந்த டவுன்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ம் அந்த ஸ்பாட்டு சரியாக இருந்துச்சுடா. ஃபாக் வந்த ஏரியா நல்லா சில்லுன்னு அடிச்சான் காற்று. ஒன்றுமே தெரியாது. ஆடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலாம் பார்த்தா நான் வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் குத்துன்னு இருப்பேன் போல். போயிட்டு தூங்கிட்டு 12 மணிக்கு பீஃப் பிரியாணி போய் சாப்பிடுவோம். நாளைக்கு பீஃப் பிரியாணியா? இருப்பா ஏற. தம்பிகள் பயணத்தை நோக்கி. ஓகே ஓகே, ஐ வில் டேக் கேர். மூக்கில் பேசியிருந்தான் பையன், இப்போ நல்லா என்ன வாட்டமாக பேசுகிறான் பாரு. ஏறின உடனே சத்தியமாக வரும்போது ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுடா. விட முடியல. ஏறின உடனே பாடி ஹீட் ஆகிட்டு உள்ளே இருந்தெல்லாம் வேர்த்து கொட்டி கோல்டு போயிடுச்சு. ஆனால் மேலே போனோடனே திருப்பி கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுவான் பாரு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான்டா. இதோட இந்த மாதிரி நைட் டைமில் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. இறங்கலாம், எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு ஏறணும்னு வச்சுக்கேன், ஒரு 6 மணிக்கெலாம் ஏறிடுவோன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கே இறங்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கேன். 7க்கு இறங்கணும்னா 2 மணி நேரத்தில் இறங்கிடலாம். இறங்குறது டக்குன்னு இறங்கிடலாம். 8, 9, 10 மணிக்கெலாம் இறங்கிடலாம்டா எனக்கு தெரிஞ்சு. கரண்ட்டு எப்படி போயிருக்குமா மேலே கேளு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனில் இல்லைன்னு நினைக்கிறேன்டா கோயில். ஓப்பனில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். சும்மா நடை திறந்தா தான் நான் பார்த்துட்டு வருவோம்லாம் இருக்காது. நாளைக்கெல்லாம் நமக்கு 1008 வேலை இருக்குது. நமக்கு இல்லை, எனக்கு. உனக்கு வேணால் ஞாயிற்றுக்கிழமை நீ படுக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. அவ்வளோதான், சிமெண்ட் படிக்கட்டு வந்துட்டான்டா. கால் வைக்கிறது கூட இடம் பார்த்தாது. நெட்டாக இருப்பானே.
கீழே அடிக்கிறதா மேலே அடிக்கிறதானே தெரியல லைட்டு. மாற்றி மாற்றி அடிப்போம். மச்சான் நீ மேலே அந்த லைட் அடி, நான் அப்படியே கீழே வச்சுன்னு வந்துடுறேன். நான் இருக்கு. வியூ நல்லா இருக்குது. ஃபோன் கேமராவில் தான் ஒரு புண்டையும் தெரில. மச்சான் அங்கெல்லாம் போயிட்டு எப்படி எழுதிட்டு போகணுங்க போகிறேன். ஓ இது குட்டையா தானே பார்க்குறேன். எப்பட்றா அங்கே போய் அதில் எழுதிருப்பானுங்கன்னு பார்க்குறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி அழகாக சேமிச்சு வைக்கிறான்டா. ஆனால் குப்பையை போட்டுறானுங்களே. எதிர்பார்க்கலடா ஃபாகு இப்படி வரும்னு. போனாட்டி வந்தப்போலாம் நைட்டில் எனக்கு ஃபாகு இந்த அளவுக்கு இல்லை. செப்டம்பர் மாதம் வந்தேனா, அதனால் அது மழை நாளுன்றதுனால இந்த மாதிரி புகை எதுவும் இல்லை. கரெக்டாக ஃபைனலி ஏய் இது ஆஞ்சநேயர் பாதம் தானே? ஐ திங்க் ஸோ. என்னப்பா நல்லவா தாயும் அல்லவா மண்டையாக கேட்டான்னு வச்சுக்கேன். மற்ற தண்ணி குடிச்சிட்டு போகலாம். உங்கள் அம்மாவில் அதான் 3/4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டா இன்னும் பத்தலை. ஏண்டா ஏறுவேன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தா உக்காடுற முடியாமல் அதோ பேர் கண்ணு சொருகுது. ஐயா உனக்கு தான் இந்தா அந்த புகையில் போகிறான் நைல் அப்படி திட்டு லைட் அடியா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம இது போட்டு நம்மக்கிட்ட கேமரா இருந்துச்சுன்னா தெளிவாக தெரியும்டா. அந்த ஒன்று தான் இல்லை. தண்ணி ஃபைனலி கடப்பாறை எல்லாமே தாண்டி டாப்புக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்னடா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ஏறுறதுக்கு. 1/4 மணி நேரத்தில் ஏறிட்டா டாப்புக்கு போயிடலாம். டாப்பு என்னால் திருப்பி காட்ட முடியுமான்னு தெரில, பார்க்குறேன். டாப் அந்த லைட் இருக்குது இல்லை, தட் இஸ் டாப். இதெல்லாம் எங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸில் போயிடலாம். நம்ம மாவட்டம் திருவண்ணாமலை. இந்த வாட்டி எதிர்பார்க்காததே நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த பெஞ்சல் புயல் தான். சென்னையை போட்டு செய்யணும்னு பார்த்தா திருவண்ணாமலையை செஞ்சிச்சு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்ன நடந்தாலும் நம்ம ஊரெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தா நம்ம ஊர்லேயே தண்ணி ஒண்ணு தேங்க நம்ம ஊர்ல. ஓகே சிமெண்ட் படிக்கட்டியும் தாண்டி வந்தாச்சு. புகை மூட்டமாக இருக்காண்டா, நல்லா இருக்காண்டா, ஜாலியாக இருக்கு. படுத்துட்டு இருக்காங்களா வழியில்? ஆள் இருக்கிறதே தெரியலடா. சத்தம் போடாமல் வாடா சுத்து. லூசு கூதி மாதிரி கத்தின்னு வராதடா. சரிங்க. எப்பவும் தூங்கிட்டு இருக்கவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஓகே, அவ்வளோதான். என் மச்சான் உரிய ஆரம்பிச்சிட்டான். இப்போயே மூக்கில் ஸ்நாட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அடே ஓ ரஞ்சித் இந்துவா? நான் கிடையாதுப்பா. எனக்கெல்லாம் இந்துன்ற பேர் வச்சு எந்த பொண்ணுமே தெரியாது. சூடாக சாயா கிடைக்குமா? பா ஆமாடா மச்சான், டீலாம் வச்சான் பார்த்தா அமிர்தமாக குடிப்பேன்டா நான். அப்போ கடை போட்டுடலாமா? ஏய் இதெல்லாம்
ஃபேஸ் வச்சுன்னு வீடியோ போடுற இதுரா கண்டென்ட்ரா. ஓகே, நம்ம நேரில் போயிட்டு பார்த்துக்கலாம். சரி, நீ என்ன பண்ண போகிற? ஓ, இப்போ நீ விவசாயம் ஏறணுன்றியா? ஓகே ஓகே, நான் தரையும் பார்த்து நடக்கணும்ல. ஃபைன். அக்கா ஃபேமஸ் ஆயிடுச்சுரா. அந்த பொண்ணு ஒன்று பேசும்போது சீனா இருக்கும் அந்த பொண்ணு. எது? ஒரு பொண்ணு ஒன்று சொல்லும். அது ஒரு லூஸ் குதிராது. எதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணோன்னு நம்ம பசங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா சும்மா பொட்டச்சின்னு எழுதி வச்சிட்டா கூட ட்ரெண்ட் பண்ணுவானுங்கடா. நார்மலாக சொல்கிறேன். அக்கான்னு இல்லைடா, ஒருத்த பொண்ணுன்னு எழுதி வச்சிட்டாலே மற்ற அவளை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்கடா. ஆத்தா அது ஒரு நான் வண்டையாக கேட்பேன். பொம்பளை அப்படின்னு எழுதிடக்கூடாது இன்ஸ்டாகிராமில், அதை கூட ட்ரெண்ட் பண்ணுவானுங்க. மெசேஜ் பண்ணுறான்னு தெரியுமா? அதில் நீயே ஒரு ஆளாக தான் இருப்ப. இதுவரை நான் அது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கால் தானே. நீ என்னைக்கு மெசேஜ் வச்சுருக்க? நான் யார் வீடியோ கால் பண்ணிக்கிறேன்ப்பா? இவர்த்த ஃபேக் ஐடிக்கே வீடியோ கால் பண்ணுற ஆள் நீ. நான் வீடியோ கால்லாம் பண்ணதே கிடையாது. ஆமாம், வந்து ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணி அந்த ஃபர்ஸ்ட்ல மெசேஜ் சொல்லலாம் பண்ணது கிடையாது. மெசேஜ் தான் பண்ணுங்க. இன்ஸ்டா வந்து புதுசில் ஹீரோயினுக்கே மெசேஜ் அடிப்பா, யூ லுக் பியூட்டிஃபுல் வெரி. கதையாக விடுடா வீடியோ ஆன்ல இருந்தா. ஆமாம், வந்த புதுசுல மெசேஜ் ப்ரொபோஸ்லாம் பண்ணிடுறா. யாருக்கு? ரிப்ளை தான் வர வந்தது. ஓஹோ, அதான் ஃபேக் ஐடின்னு சொல்கிறேனே. அவுச். Thank you. Whoa, whoa.